என்ன மாதிரி கேக் செய்கிற பலரும் வந்துட்டு இந்த மாதிரி வேலையை நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் சுடுற உளுந்து வடையை வந்துட்டு நாங்கள்லாம் மூளையை பயன்படுத்தி பைப்பிங் பேக்குள்ளே போட்டு தான் சுடுவோம். ஒரு சில பேர் ஈஸியாக கையில் வச்சு பட்டு பட்டு சுட்டு எடுத்துருவாங்க. நமக்கு கையிலலாம் அது வராது பாருங்களேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா, நமக்குன்னு இருக்க பைப்பிங் பேக்கு அதில் கொஞ்சம் மாவை போட்டு அப்படியே கொஞ்சம் சூடான எண்ணெயில் ரவுண்டாப்பில் ஒரு வட்டத்தை போட்டு கொஞ்ச நேரம் பொரியே விட்டோம்னாக்கா உளுந்து வடை தயார். அழகாக ஷேப்பாக இருக்கும். பாருங்கள், டோனட் மாரி இல்லை, இவ்வளோ ஈஸியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். பெரும்பாலும் நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம பிளேண்டரில் தான் அரைப்போம். பிளேண்டரில் அரைக்கிறப்போ நம்மளுக்கு வேறு வழி இல்லை, பிளேண்டர் சூடாகும்னு சொல்லி நம்ம தண்ணி தெளித்து அரைப்போம். அப்போ தண்ணி அதிகமாக போயிடுச்சுனாக்கா வடை நல்லா வராது. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட வடையை வந்துட்டு பொரிச்சு எடுக்கிறப்போ ரொம்ப அழகாகவும் ஷேப்பாகவும் வரும்.